கார்த்திக், கார்த்திக் பாட்டி. கார்த்திக், நல்லா இருக்கியாடா? நான் தான் உங்களை என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. கார்த்திக், வீட்டுக்கு வாடா. பப்ளிக்னு பாக்குறேன், இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிரும். அவ்வளவுதான் உங்களுக்கு. என் மூஞ்சில முழிச்சிடாது. டேய் கிருபா, லேப்டாப் எங்க? ஹலோ ஹலோ கார்த்திக், ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமா? சொல்லுங்க. என்னை எதுக்கு ஏமாத்துனீங்க? நான் என்னங்க ஏமாத்தினேன்? ஓ, உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல கார்த்திக். அப்ப எதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொன்னீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? சொல்லுங்க கார்த்திக். மித்ரா வந்து என் சுச்சுவேஷன் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கணும் கார்த்திக்? எங்க அப்பா உங்க போட்டோ காட்டினப்ப என்ன தெரியுமா சொன்னேன்? ஃபர்ஸ்ட் அவருக்கு பிடிச்சிருக்கா கேளுங்கப்பா, அப்படிதான் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சதுனால தானே கல்யாணம் வரைக்கும் போனோம். பேசுங்க, எதுக்கு சைலண்டா இருக்கீங்க? நீ சொல்றது கரெக்டு தான் மித்ரா. ஏதோ கோவத்துல முடிவெடுத்துட்டேன். ஓ, உன் கோவத்துல எடுக்கிற முடிவுக்கு ஏன் வாழ்க்கை தான் கிடைச்சதா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சொல்லுங்க கார்த்திக். நீங்க லவ் பண்ண பொண்ணு அந்த சக்தி தானே? ஆமா. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது. அந்த பொண்ணு முன்னாடி என்கிட்ட சிரிச்சு பேசி சி கேவலமா இருக்கு இதெல்லாம் நினைக்கிறப்போ. இப்ப உங்களால ஒரு உயிர் போயிடுச்சு. என்ன பண்ண போறீங்க? இப்ப எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னால இனிமேல் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது மித்ரா. சி, நீயே ஓகே சொன்னாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு தேவையே இல்லை. அவளை சாகடிச்ச மாதிரி என்னையும் சாகடிக்க போறியா? உனக்கெல்லாம் பொண்ணுங்க வாழ்க்கைனா சாதாரணமா போச்சுல. உன்கிட்ட பேசக்கூடாதான் நினைச்சேன். என்ன பண்ணி தொலைறது? இத கேட்டாதான் என் மனசு திருப்தி ஆகுமே. சி, உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கப்புறமா நான் பார்க்கவும் மாட்டேன். தப்பி தவறி எனக்கு கால் மட்டும் பண்ணிடாத தயவு செஞ்சு. இந்த மாதிரி நம்ப வச்சு ஏமாத்துறவன என் லைஃப்ல நான் எப்பவுமே பார்க்க கூடாது. சி. உங்களை யாருமா இங்க வர சொன்னா? என்னடா பேசுற கார்த்தி? நான் உன் அம்மாடா. எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, ஒரு அனாதை. அது நாங்க செத்ததுக்கு அப்புறம் சொல்லு. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உனக்கு அம்மா தான், நீ எனக்கு புள்ளதான். மா, தயவு செஞ்சு இங்க போயிருங்கம்மா.
என்ன கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்க விடுங்க. இங்க பாரு கார்த்தி, நடந்து முடிஞ்சு போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நீ அடுத்தது என்ன நடக்கணுமோ அதை பாரு. எதுமா நடந்து முடிஞ்சு போன விஷயம்? ஆ? என் கண்ணு முன்னாடி உயிர் போயிருக்கு. செத்தால அவளை மறக்க முடியலம்மா. நான் ஒத்துக்கிறேன்டா, உன்னால மறக்க முடியாது. ஆனா லைஃப்ல சில விஷயங்களை மறந்துதானே ஆகணும். மா இப்பெல்லாம் பேசாதம்மா. அப்பா தான் இப்படி பண்ணாரா? நீயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. இல்ல கார்த்தி, அது அப்பா மா தான். வாய மூடுமா. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை சாகடிச்சிட்டு இப்ப சமாதானம் பேச வந்துட்டீங்களா? டேய், மரியாதையா பேசுடா. நாங்களா சக்தியை சாகடிச்சோம்? உன்னாலதான்டா அவ செத்தா. அவ சாவுக்கு காரணமே நீதான்டா. நீ உண்மையா அவளை லவ் பண்ணிருந்தா அவளை ஹர்ட் பண்ணிருப்பியா? நான் எவ்வளவு தூரம் உன்கிட்ட கெஞ்சினேன். சாகடிச்சிட்டு இப்ப பேசுற. நீ பெத்தவங்களையும் புரிஞ்சுக்கல, உன்னை லவ் பண்ணால அந்த பொண்ணையும் புரிஞ்சுக்கல. நீ எல்லாம் பேசாதடா. நீ எல்லாம் வாழ்றதே வேஸ்டடா. உன்னை போய் பார்க்க வந்தேன் பாரு. போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதினில் கேட்கும். சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா? பார்த்து போன பார்வைகள் எல்லாம் பகலும் இரவும் கேள்விகள் கேட்கும். உயிரும் போகும் உருவம் போகுமா? தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும். திருட்டு போன தடயம் பார்த்தும் நம்பவில்லை நானும். ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவார் என்றே வாழ்கிறே. நீங்க கூட என்கிட்ட பேச மாட்டீங்களாண்ணா? என்ன பேச சொல்றீங்க சார்? உங்களால ஒரு உயிர் போயிடுச்சா சார்? அந்த உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? எனக்கு இப்பெல்லாம் நடக்கும்னு தெரியாதுண்ணா. என்ன சார் சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க? அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை படிச்சப்ப அதுல என்ன எழுதி இருந்தது? அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாம் அவங்க எதனால உங்களை வேணான்னு சொன்னாங்கன்னு? அது என்னன்னு கூட நீங்க எடுத்துக்கவே இல்லையா சார்? இந்த விஷயத்தை யோசிக்காம போயிட்டேன்னா. அந்த விஷயத்தை மட்டுமா விட்டீங்க நீங்க? உங்களையே நினைச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு முன்னாடி வேற ஒரு பொண்ணை கூட்டு வந்து அவங்க கிட்ட சிரிச்சு பேசி அவங்க மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டீங்க சார். அது நான் அன்னைக்கே சொன்னேன் சார், அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்கன்னு. கேட்டீங்களா நீங்க? இப்ப எதுவுமே பேச முடியாது, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி தப்ப என் பையன் பண்ணிருந்தான், அவனை அங்கேயே கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். போங்க சார். சார், அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதை பிரிச்சு பாருங்க சார். பிரிச்சு பாருங்க. பாருங்க சார்.
அதை எடுத்து பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்காக ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, அதோட டாக்குமெண்ட். இங்க சார், சார், நாங்க சார் அந்த வீட்டோட கீ. உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க, உங்களையே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஐயோ ஐயோ வாங்க சார், நீங்களும் உங்க லவ். ஐயோ சக்தி. ஐயோ சக்தி. இப்பதான் உனக்கு வரணும்னு தோணுச்சா? வா. இப்ப எதுக்கு அழற? வீடு நல்லா இருக்கா? சொல்லு. வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இது எதுக்கு எம்டியா இருக்குன்னு பாக்குறியா? உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி நம்ம பாப்பா இருக்குல்ல, அந்த போட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் மாசம், செகண்ட் மாசம், தேர்ட் மாசம், ஃபோர்த் மாசம் இப்படி மாட்டணும். ஓகேவா? வா. ஏன் தயங்கி நிக்கிற? வா வாடா. பாரு எப்படி இருக்கு. பாரு இது எப்படி இருக்கு பாரு. இந்த டிசைன்லாம் பண்ணிருக்கேன். இது பாரு. எல்லாமே என் மேல தாண்டி தப்பு.
எனக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்க. இது எனக்கு எதுவுமே புரியாம போயிருச்சு. அழாதன்னு சொன்னேன்டா. இது நடக்கணும்னு விதிடா. அவ்வளவுதான். இதுல நீ நான் எதுவும் பண்ண முடியாது. இதுல உன் தப்பு எதுவும் கிடையாது. அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ எப்பவும் அழக்கூடாது கார்த்திக். என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல சக்தி. எனக்கு நீ வேணும்டி. சக்தி.